எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் பிரதீஷ். இங்கே எமர்ஜென்சி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் எமர்ஜென்சி ஃபிசிஷியனாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரேபிஸை பற்றி. ஸோ ரேபிஸை பற்றி எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் ரேபிஸ்னால் லைக் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், லைக் இட் கேன் பி ஸ்ப்ரெடட் பை லைக் நாய் கடிச்சாலோ இருக்கலாம், ஒரு பூனை கடிச்சாலோ, ஒரு பேட் எதாவது கடிச்சாலோ வர சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம ரேபிஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ ரேபிஸ் வந்து இன்கேஸ் பைட் ஆகுதுன்னா அதுலேருந்து நம்ம நரம்பு மூலியமாக மூளை வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிவென்ட் பண்ணுறது என்னது, இப்போ வீட்டில் இருக்க நாயாக இருந்தால் அதுக்கு வேக்சினேட் பண்ணலாம். ஸோ தட் லைக் அதை ப்ரிவென்டடாக வச்சுருக்கலாம். ஸோ இல்லைனா ஸோ தட் லைக் இந்த வைல்டு அனிமல்ஸ் கூட லைக் பைட் பண்ணுறதோ அது எதுவும் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அடுத்தது நம்மளுக்கு இப்போ இன்கேஸ் நாய் கடிச்சா என்ன பண்ணலாம். ஸோ நாய் கடிக்கிறது வந்து ரேபிஸ் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி வந்து லைக் இப்போ டச் பண்ணாலோ லிக் பண்ணாலோ இல்லை ஃபஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி என்னது, செகண்ட் கேட்டகரி வந்து லைக் இன்கேஸ் லைக் அப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ராச் பண்ணாலோ அது பண்ணாலும் ஸோ அது வந்து செகண்ட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் கேட்டகரி வந்து எனிதிங் ப்ளீடிங் கிராஸ் பண்ணுறது. ஸோ இது பைட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்க்ராச்சாக இருக்கலாம், எனி ப்ளீடிங் கிராஸ் பண்ணால் அது கேட்டகரி 3ன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது வந்து இப்போ இன்கேஸ் வீட்டில் உள்ள நாயோ இல்லை வெளியே உள்ள நாயோ கடிச்சா ஃபஸ்ட்டு வந்து இப்போ சின்னதாக ஸ்க்ராச் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஸோ நம்ம வந்து டேப் வாட்டரில் வாஷ் பண்ணணும். நல்லா சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும், வேக்சின் போடணும். எல்லா கேட்டகரியிலையும் பெட்டர் வேக்சின் போடுறது ஒரு நல்ல ஐடியா. ஸோ செகண்ட் கேட்டகரியில் கம்பல்சரி போடணும், தேர்ட் கேட்டகரியிலும் கம்பல்சரி போடணும். ஸோ வேக்சின் எப்போ போடும், ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே போய் அப்ரோச் பண்ணால் போதும். ஸோ ரேபிஸ் வேக்சின் போடணும். ஸோ வேக்சின் வந்து ஒரு 5 டோசஸாக இருக்கும். சரியா, அது பக்கத்தில் இருக்க நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸில் போய் வேக்சின் போட மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஸோ வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பாக வேக்சின் போட்டுருக்கணும். சரி, வேக்சின் போட்டாச்சு. இப்போ வாட் இஃப் லைக் இட் இஸ் கேட்டகரி 3, அப்போ வந்து லைக் இன்னும் ப்ளீடிங் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, எனக்கு பைட் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா நம்ம இம்யூனோகுளோபின் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். ஸோ ஓவர் த பைட் சைட்டில் போடுவாங்க, இன்னொன்று வந்து மிச்சது வந்து ஐஎம்மாக போடுவாங்க. சரியா, இந்த கேட்டகரி 3 இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் ஒழுங்காக போடாமல் இருந்தால் இட் வில் லீட் டு ஒர்சன் கேட்டகரிஸில். ஸோ இப்போ பேஷண்ட்ஸ் வந்து 100% ப்ரிவென்ட் பண்ண முடியும், 100% லைக் இறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கொடூரமான நோய் தான். ஸோ தட் இது மூளை வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். இன்கேஸ் மூளை வரைக்கும் அஃபெக்ட் ஆனால் அடுத்த சிம்டம்ஸ் என்ன, ஸோ ஃபீவர் இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபெட்டிகாக இருப்பாங்க, அது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி காரியங்கள்லாம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபோபியா அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபோபியானா பயம். ஸோ அவங்களுக்கு பெட்டர் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி கொடுத்தாலோ அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அதேமாதிரி இன்கேஸ் ஏரோஃபோபியான்னு சொல்லியிருக்கு. இது ஹைட்ரோஃபோபியாங்கிறது வாட்டர், ஏரோஃபோபியாங்கிறது இன்கேஸ் ஏர் காற்று பட்டால் கூட அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ இது வந்து மூளை வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறது பெட்டர். நம்ம இன்கேஸ் ஃபஸ்ட்டே பைட் இருந்தால் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு தென் ஒரு வேக்சின் போடுறது ஈஸி ஐடியா. ஸோ இதை மாதிரி ப்ரிவென்ட் பண்ணால் நம்ம ரேபிஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் ரேபிஸ் தான் இப்போ ரீசெண்டாக இருக்கிற லைக் அதிகமாக டெத் இருக்கிற ஒரு இதாக இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் ப்ரிவென்டடாக இருக்குது. தேங்க்ஸ்.